இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அவசரமாக அமைக்கப்பட்ட இந்து ஆலயங்களின் செயற்குழுவின் 6 மாத நடவடிக்கை நிறுத்த கோரிக்கை நிலைமையை மேலும் மோசமாகும். ராமசாமி எச்சரிக்கை. அனுமதியில்லாத இந்து ஆலயங்கள் தொடர்பான விவகாரத்தை மேலும் மோசமாக்கும் வகையில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்து ஆலய செயற்குழுவின் நடவடிக்கை இருப்பதாக உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். அக்குழு அனுமதியில்லாத ஆலயங்கள் இடிக்கப்படுவதை 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்க கோரிக்கை வைத்திருப்பது அதிர்ச்சிகரமானது, நியாயமற்றது என அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய இந்து சங்கம், மலேசிய இந்து தர்ம மாமன்றம் மற்றும் சில முக்கிய நபர்கள் இணைந்து அனுமதியில்லாத ஆலய பிரச்சனையை தீர்க்க அக்குழு உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் இது நாட்டில் உள்ள அனைத்து இந்துக்களையும் பிரதிநிதிக்கும் குழு அல்ல என ராமசாமி தெரிவித்தார். ஏற்கனவே இந்து ஆலயங்களின் பாதுகாப்புக்காக இந்து ஆலயங்கள் பணிக்குழு HTTF அமைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அனுமதி இல்லாத ஆலயங்களின் பிரச்சினை மிகவும் சிக்கலானது. குறிப்பாக அவற்றின் வரலாறு, நிலப்பட்டா, சட்டப்பூர்வமாக்கும் நடைமுறைகள் போன்றவை ஒரே நாளில் தீர்க்கப்படும் விஷயங்கள் அல்ல. நிலைமை இவ்வாறு இருக்க திடீரென உருவான இக்குழு அமலாக்க நடவடிக்கையை 6 மாதங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் என கேட்பது அபத்தமானது என ராமசாமி சாடினார். இன மத நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவோம். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சீன புத்தாண்டு வாழ்த்து. இந்நாட்டில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு கொண்டாட்டங்களும் ஒருவரின் மதம், இனம் சார்ந்த ஒன்றாக இருந்தாலும் அது நல்லிணக்கத்தோடு கொண்டாடப்பட வேண்டும் என்று மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சீன புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். மலேசிய சீன சமுதாய மக்களுக்கு முதலில் தனது சீன புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மலேசியா என்றாலே அது பல்லின மக்களையும் பல்லின கலாச்சாரத்தையும் பல்வேறு மதங்களையும் கொண்ட நாடு என்பது உலக நாடுகளுக்கும் அது சார்ந்த மக்களுக்கும் நன்றாக தெரியும். நமது தேசத்தின் வண்ணமயமான கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக திகழும் சீன புத்தாண்டு பெருநாளை சீனர்கள் மட்டுமின்றி அனைத்து மக்களும் மத நல்லிணக்கத்தோடு கொண்டாடும் ஒரு விழாவாக சீன புத்தாண்டு இருக்க வேண்டும். மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் சீன சமூகம் வழங்கி வரும் பங்களிப்பு அளப்பரியது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே நமது பலம். இந்த புத்தாண்டு நம்மிடையே நிலவும் சகோதரத்துவத்தையும் ஒருவருக்கொருவர் காட்டும் மரியாதையையும் மேலும் வலுப்படுத்தும் என்று தாம் நம்புவதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். இந்த குதிரை ஆண்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் செல்வமும் ஆரோக்கியமும் பொங்கி வழியட்டும். துரிதமான வளர்ச்சியும் நிலையான அமைதியும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறையட்டும் என தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் ஒழிப்பு போராட்டத்தில் MACCயும் கண்காணிப்பில் இருந்து தப்ப முடியாது. மாமன்னர் கடும் எச்சரிக்கை. நாட்டில் ஊழலை வேறொருக்கும் போராட்டத்தில் போலீஸ், குடிநுழைவுத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட எந்த ஒரு அரசு நிறுவனமும் தனது கண்காணிப்பில் இருந்து தப்ப முடியாது என மாமன்னர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயாகவே இருந்தாலும் கூட அதில் விதிவிலக்கு கிடையாது என சுல்தான் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார். ஊழல் என்பது மக்களின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வதாகும். எந்த நிலையிலும் இதனை சகித்துக் கொள்ள முடியாது என இதுவரை விடுத்ததிலேயே மிக கடுமையான எச்சரிக்கையை Facebook பதிவில் அவர் வெளியிட்டார். இடைத்தரகர்கள், உபகரணங்கள், சீருடை, மருந்து, மாத்திரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை தருவிப்பவர்களும் தப்பிக்க முடியாது. அனைவருமே கண்காணிப்பு வளையத்தில் உள்ளதாக சுல்தான் இப்ராஹிம் கூறினார். நான் எதையும் அறியவில்லை என்று மட்டும் நினைக்க வேண்டாம். எனக்கென்று தனியாக உளவாளிகள் உள்ளனர் என மாமன்னர் நினைவுறுத்தினார். பொறுப்புகளை நேர்மையாக நிறைவேற்ற தவறும் அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படலாம். இந்த பொறுப்பை நேர்மையும் தகுதியும் வாய்ந்தவர்கள் ஏற்க வேண்டும் என்றார் அவர் குறிப்பிட்டார். நில அத்துமீறலா? சட்ட வழிகளை பின்பற்ற அசலினா அறிவுரை. அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் தொடர்பான நில பிரச்சினைகளில் நில உரிமையாளர்கள் தனிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்தமான் சைட் அறிவுறுத்தியுள்ளார். நிலம் அத்துமீறப்பட்டிருந்தாலும், கட்டுமானம் சட்டவிரோதமாக இருந்தாலும் உரிமையாளர்கள் போலீஸ் புகார், வழக்கறிஞர் நோட்டீஸ் போன்ற சட்ட வழிகளையே நாட வேண்டும். மாறாக தனிப்பட்ட முறையில் கட்டுமானங்களை இடிக்கும் நடவடிக்கைகளில் இறங்கிவிடக்கூடாது. இதுபோன்ற நடவடிக்கைகள் மத உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய விவகாரமாக இருப்பதால் தேவையில்லாமல் கூடுதல் பிரச்சனைகளை இது உருவாக்கக்கூடும் என அவர் எச்சரித்தார். சுருக்கமாக கூறினால், நாம் நமது நீதித்துறையை நம்ப வேண்டும் என்றார் அவர். தனியார் நிலம் தொடர்பான முந்தைய ஒப்பந்தங்கள் அல்லது அனுமதிகள்
பதிவு செய்யப்படாமல் இருக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நீதிமன்றத்தை நாடினால் மட்டுமே நீடித்த மற்றும் வெளிப்படையான தீர்வு கிடைக்கும் என அசலினா தெரிவித்தார். தவிர இத்தகைய மத சம்பந்தமான தகராறுகளை தீர்க்க மத்தியஸ்தம் போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுவது சிறந்தது என்றும் அவர் பரிந்துரைத்தார். ஆலயங்களை சேதப்படுத்துவது இஸ்லாத்துக்கு எதிரானது. சிறுபான்மையினரை குறிவைக்காதீர். லத்திஃபா கோயா சாடல். அனுமதியில்லாத இந்து கோவில்களை சேதப்படுத்துவது மற்றும் இந்திய சமூகத்தினரை அச்சுறுத்துவது போன்ற செயல்களுக்கு மனித உரிமை வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான லத்திஃபா கோயா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது இஸ்லாமிய போதனைக்கு எதிரான செயல். மற்ற மதங்களின் வழிபாட்டு இடங்களையும் அழிப்பதையும் மதத்தை அவமதிப்பதையும் இஸ்லாம் தடை செய்கிறது என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் முன்னாள் தலைமை ஆணையருமான அவர் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரமும் அரசியல் பலமும் உள்ள பெரும்பான்மையினர் பலவீனமான சிறுபான்மையினரை இலக்காக கொண்டு நடப்பது கோழைத்தனம். அவ்வகையில் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய இந்தியர்களும் இந்துக்களுமே இதில் அதிகம் பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பதாக அவர் சொன்னார். மற்றவர் நிலத்தில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட ஆலயங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க ஊராட்சி மன்றங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் லத்திஃபா அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். உத்தரவு வெளியான சில நாட்களிலேயே ஸ்லாங்கூர் ரவாங்கில் ஒரு சில தனிநபர்களால் உச்சிமலை முனீஸ்வரர் ஆலயத்தின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு அதற்கு பொறுப்பான 4 பேர் கைதாகினர். இந்நிலையில் மக்கள் மத்தியில் உணர்ச்சி பூர்வமான கோஷங்களை தூண்டி உண்மையான பிரச்சனையிலிருந்து கவனம் திருப்புவதாகவும் சில அரசியல் தலைவர்களை அவர் சாடினார். பாங்கி கடை குறித்த வைரல் வீடியோ. வெளிநாட்டவர்களுக்கு சலுகை சமையல் எண்ணெய் விற்பனை இல்லை. KPDN உறுதி. பாங்கி பகுதியில் உள்ள ஒரு கடையில் வெளிநாட்டவர்களுக்கு சலுகை விலையில் வழங்கப்படும் பாக்கெட் சமையல் எண்ணெய் விற்பனை செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ தொடர்பாக ஸ்லாங்கூர் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN விளக்கம் அளித்துள்ளது. வைரலான வீடியோவை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அக்கடையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் வெளிநாட்டவர்கள் பாக்கெட் சமையல் எண்ணெய் வாங்குவதை கடை நிர்வாகம் தடுத்து வந்தது மற்றும் எந்தவித விற்பனையையும் நடைபெறவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. எனினும் மேல் விசாரணையில் கட்டுப்பாட்டு பொருட்களுக்கான பதிவு புத்தகத்தை முறையாக பராமரிக்காதது கண்டறியப்பட்டதால் அக்கடை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பாங்கியில் உள்ள கடைகள் வெளிநாட்டவர்கள் சலுகை சமையல் எண்ணெய் எடுத்து செல்கிறார்கள் என கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதனால் கடை நிர்வாகத்தின் மீது அதிருப்தி தெரிவித்தனர். பத்துபஹாட்டில் பெண்ணின் முன் நிர்வாணமாக நின்ற குற்றச்சாட்டு. தகாத காட்சிகளை வைத்திருந்த மாணவன் நீதிமன்றத்தில் ஆஜர். பத்துபஹாட்டில் பெண்ணின் முன் நிர்வாணமாக நின்ற குற்றச்சாட்டு. தகாத காட்சிகளை வைத்திருந்த மாணவன் நீதிமன்றத்தில் ஆஜர். பெண்ணின் முன்னால் நிர்வாணமாக நின்று ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட்டதுடன் 2000க்கும் அதிகமான தகாத வீடியோ மற்றும் புகைப்படங்களை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அரசு பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான். 24 வயதான அந்த மாணவன் மீது சுமத்தப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளையும் வாசித்த போது அவன் நீதிபதியின் முன்னிலையில் அக்குற்றங்களை மறுத்துள்ளான். கடந்த ஜனவரி 26ஆம் தேதி பாரிட் ராஜா அருகில் உள்ள ஜாலான் பாரிட் செம்படான் லாவுட் பகுதியில் 34 வயது இல்லத்தரசியின் முன்னால் நிர்வாணமாக நின்றதாக முதல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தனது கைபேசியில் 1259 தகாத வீடியோக்கள் மற்றும் 1196 தகாத புகைப்படங்கள் வைத்திருந்ததாக 2வது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்தபோது பாதிக்கப்பட்ட பெண் தனது 2 தோழிகளுடன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த நிலையில் அருகில் இருந்த புதரிலிருந்து சத்தம் கேட்டு திரும்பிய போது ஒருவன் அப்படி நின்றிருப்பதை கண்டுள்ளனர். பண்டிகை காலத்தில் காசநோய் பரவும் அபாயம் அதிகரிப்பு. நிபுணர்கள் எச்சரிக்கை. சீன புத்தாண்டு முதல் நோன்பு பண்டிகை வரை நடைபெறும் பண்டிகை காலத்தில் சமூக சந்திப்புகள் மற்றும் கூட்டங்கள் அதிகரிப்பதால் மலேசியாவில் காசநோய் அதாவது டிபி பரவும் அபாயம் உயரக்கூடும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கேலன் மையத்தின் தலைமை செயல் அதிகாரி அஸ்ருல் முகமது காலிப் கூறுகையில், காசநோய் காற்றின் மூலம் பரவும் தொற்று நோய் என்பதை குறிப்பிட்டார். திறந்த வீட்டு நிகழ்ச்சிகள், நெரிசலான பொது போக்குவரத்து, பணியிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் போன்ற மூடிய மற்றும் கூட்டம் கூடிய இடங்களில் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அபாயம் அதிகமாக காணப்படும் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான தொற்றுகள் வீடுகளுக்கு வெளியே ஏற்படுகின்றன என்பதை காட்டுகின்றன.
ரமலான் மாதத்தில் நடைபெறும் கூட்டு தொழுகைகள் மற்றும் மத நிகழ்வுகளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றாவிட்டால் தொற்று அபாயத்தை அதிகரிக்கக்கூடும். வயதானவர்கள் மற்றும் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீடிக்கும் இருமல், இரத்தத்துடன் இருமல், திடீர் உடல் எடை குறைதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுமாறு சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். மது போதையா, கவனக்குறைவா? அடுத்தடுத்து சாலையில் கும்பலாகும், சாம்பலாகும் உயிர்கள். என்ன தீர்வு? பஹாங் தெமர்லோவில் பின்னால் வந்த ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஓர் இந்திய தம்பதியினர் உயிர் பறிபோயுள்ளது. கார் தீப்பற்றி எரிந்து மதியழகன், ஷர்மிளா என்பவரும் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சாலைகளில் அப்பாவி மக்கள் இப்படி உயிரிழப்பது முதல் முறை அல்ல. அண்மைய வாரங்களில் இது இரண்டாவது சம்பவமாகும். கடந்த வாரம் பாட்டி, அம்மா, பேத்தி என 3 தலைமுறையை சேர்ந்த 3 இதேபோல் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரு வாரத்தில் 2 துயரங்கள். ஆனால் ஒரே காரணம், கவனக்குறைவான ஓட்டுதல் அல்லது மது போதையில் ஓட்டுதல். இப்படி எத்தனை குடும்பங்கள் அழிந்த பிறகுதான் நாம் விழிக்கப் போகிறோம் என்ற கேள்வி மனதை ரணமாக்குகிறது. ஒவ்வொரு முறையும் விபத்து நிகழ்ந்த பிறகே சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என நாம் குரல் கொடுக்கிறோம். ஆனால் உயிர் போன பின் கடுமை எதற்கு? பிரிகேட் மைக் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் இந்த சம்பவத்தை மக்கள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர நிலை என அறிக்கை வெளியிட்டுள்ளதோடு யாரை குற்றம் சொல்வது எனும் கேள்வியையும் முன்வைத்துள்ளார். கவனக்குறைவான ஓட்டுநரா, மது போதையில் ஓட்டி வந்தவரின் பொறுப்பின்மையா, சட்டத்தின் பலவீனமா, அமலாக்கத்தில் மந்தமா என்பதே அவை. சூட்டோடு சூடாக அவசரமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளையும் அவர் கோரிக்கைகளாக முன்வைத்தார். பஹாங்கில் வேக கட்டுப்பாட்டை இழந்த டெஸ்லா கார், 4 வயது சிறுவன் உட்பட 5 காயம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜாலான் தெங்கோ இஸ்மாயில் சாலையில் நடந்த பல வாகனங்கள் சேர்ந்த சாலை விபத்தில் 4 வயது சிறுவன் உட்பட 5 காயமடைந்தனர். மாலை சுமார் 5:30 மணி அளவில் 31 வயது பெண் ஓட்டி சென்ற டெஸ்லா வகை வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து 3 வாகனங்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளை மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். தெமர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது நாசிம் காரோன் கூறியதாவது, தெமர்லோ நகரிலிருந்து மெந்தகாப் நோக்கி சென்ற டெஸ்லா கார் முதலில் சிவப்பு நிற ஃபெர்டுவா மைவி காரை மோதியது. மோதலின் தாக்கத்தால் மைவி கார் முன்னோக்கி தள்ளப்பட்டு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த யமஹா மோட்டார் சைக்கிளை மோதியது. அதே சமயம் டெஸ்லா கார் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த நீல நிற ஃபெர்டுவா விவா காரையும் மோதியது. இந்த விபத்தில் 32 வயது மைவி ஓட்டுநருக்கு வலது தோள்பட்டை முறிவு ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் 29 வயது பெண்ணுக்கு வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் 28 வயது பெண்ணும் 4 வயது சிறுவனும் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.